பட்டா கேட்டு போராடி இருக்கிறானா? ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டு போராடி இருக்கிறானா? மனைப்பட்டா கேட்டு போராடி இருக்கிறானா அப்படின்னு கேட்கிறாரு. மனைப்பட்டா என்னங்க? வீடே கட்டி கொடுக்குறோங்க. பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டி கொடுக்குறாங்க. நாடு முழுவதும் எத்தனை வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாடு முழுவதும் எத்தனை கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்படுகிறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டு போராடி இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறாரு. ஆரம்ப சுகாதார நிலையம் என்னங்க? 11 மருத்துவக் கல்லூரிகள், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவ இடங்களை 2 மடங்குகளுக்கு மேலாக மாற்றியது பாஜக அரசு. 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரைக்கும் இந்தியாவில் இருந்த மொத்த மருத்துவ இடங்கள் வெறும் 55,000. ஆனா இன்னைக்கு 1,20,000. இத்தனை மருத்துவ இடங்களை அதிகப்படுத்தி மருத்துவ கல்லூரிகளை அதிகப்படுத்தினதுனால தான் இன்னைக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்தாலும் அந்த இடத்துல வந்து வேலை செய்யறதுக்கு டாக்டர் வேணும் இல்ல, மருத்துவர் வேணும் இல்ல, அந்த மருத்துவ இடங்களை அதிகரித்தது பாஜக, மோடி. அதற்காக நாங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் மருத்துவ வசதியை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய ஒரே கட்சி, ஒரே ஆட்சி மோடியுடையது தான்.